ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நண்பன். டுடே நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா, சிஏ ஃபவுண்டேஷனுக்கு ஃபஸ்ட்டு வாட்டி ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகிறவங்க பிகாம் ரெகுலர் பண்ணலாமா, இல்லைனா கரஸ்பாண்டன்ஸ் பண்ணலாமா, இல்லை எந்த வழி நம்மளுக்கு பெஸ்ட்டு, இதில் எதை தேர்ந்தெடுக்குது அப்படின்னு நிறைய நமக்குள்ளே டவுட்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். சிஏ கோர்ஸ் எப்படி படிப்பதுன்னு நம்மளுக்கு பெரிய அளவு என்ட்ரு ஆகும்போது பெரிய ஒரு நாலேஜ் இருக்காது. எது நம்மளுக்கு சூட் ஆகுன்றத இப்போ பார்க்கலாம். பிகாம் எந்த காம்பினேஷன் எடுத்தா நம்மளுக்கு இந்த சிஏ ஃபவுண்டேஷன் ஆர் சிஏ இந்த லைஃப் லாங் ஜேர்னியில் எப்படி கம்பைன் பண்ணி பார்க்க போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்லைட்ஸில். ஃபஸ்ட்டு சிஏ அண்ட் பிகாம் காம்பினேஷன்ஸ்லாம் என்னென்ன சுச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணது தான் நான் இது. ஏன்னா இதை பற்றின அவேர்னஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லாமல் இருக்குது. அப்புறம் ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு தான் அவங்களால ரியலைஸே பண்ணுறாங்க. ஸோ அவங்களால இனிஷியல்லி இந்த விஷயத்த அவங்களால கண்டுபிடிச்சி எது சூட் ஆகுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மேபி ஒரு பெரிய அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக அமையும். என்னென்ன காம்பினேஷன்ஸ் இருக்குன்றத நெக்ஸ்ட் ஸ்லைடில் இப்போ பார்க்கலாம். மொத்தம் 3 காம்பினேஷன்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சிஏ ஃபவுண்டேஷனுக்கு கொடுத்துட்டு ப்ளஸ் பிகாம் கரஸ்பாண்டன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுருக்கேன். அதுதான் ஃபர்ஸ்ட் காம்பினேஷனாக ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுறது. ரெண்டாவது காம்பினேஷனாக நான் எடுத்துருக்குது பிகாம் பண்ணுறது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். டாப் காலேஜில் அவங்க ரெகுலர் மோடில் படிப்பாங்க. ப்ளஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக சிஏ ஃபவுண்டேஷனும் டூகெதராக ஜாயின் பண்ணி படிக்கிறது தான் செகண்ட் காம்பினேஷனை நான் எடுத்திருக்கேன். தேர்ட் காம்பினேஷன் சிஏ ஃபவுண்டேஷன் ப்ளஸ் ரெகுலர் காலேஜே கொஞ்சம் டம்மின்னு இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது அட்டனன்ஸ் பர்சன்டேஜுக்கு காசு கொடுத்து இது பண்ணிக்கிறது. அது இல்லாமல் பெரிய அளவு ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் ஒரு சில காலேஜஸ் இருக்கும். அந்த காலேஜஸை நம்ம இதோட டூகெதராக ஜாயின் பண்ணிட்டு சிஏ ஃபவுண்டேஷன் பண்ணுறது. இந்த 3 காம்பினேஷன் தான் கொஞ்சம் அதிகமாக சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க தேர்ந்தெடுத்து பண்ணுறது. இதில் மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் சிஏ ஃபவுண்டேஷன் எடுத்துருவாங்க, ப்ளஸ் கரஸில் பிகாம் போட்டுருவாங்க. இதுதான் இப்போ இருக்க நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்க நிறைய பேர் பண்ணுறது. நம்ம இப்போ ஒவ்வொரு விஷயமா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் காம்பினேஷனை பற்றி இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, என்னென்ன அதில் நோட்டீஸ் பண்ண வேண்டியக்கூடிய ஐட்டம்ஸ் இருக்குன்றது பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ ஃபர்ஸ்ட் சிஏ ஃபவுண்டேஷனை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எடுத்துட்டு ப்ளஸ் பிகாமை செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சு கரஸ்பாண்டன்ஸில் போடுறது. இதில் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைங்க. ரொம்ப ஹைனா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயில் ஆகும் போதும் உங்களுக்கு 6 மந்த் லாஸ் ஆகும். ஃபவுண்டேஷன் ஆகட்டும், இந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு விஷயம் சிஏ ஃபவுண்டேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இங்கே சிஏ இன்டர் ஆகட்டும், சிஏ ஃபைனல் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் ஃபெயில் ஆகும் போதும் யூ லாஸ் 6 மந்த். அந்த ஒரு விஷயத்த நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். வெறும் சிஏ படிக்கும்போது பிகாம் கரஸ்பாண்டன்ஸ் வச்சு ஒரு பெரிய வேல்யூபிள் நினச்சிக்க கூடாது. நம்ம பிகாம் கரஸ்பாண்டன்ஸ்லாம் இன்னைக்கு இருக்கிற டேட்டுக்கு நிச்சயமா ஒரு பெரிய வேல்யூவேஷன் கிடையாது. சும்மா அடிஷனாக ஒரு வேல்யூவேஷனாக அது பண்ணி ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நானும் டிகிரி வச்சிருக்கேன் அப்படின்னு பண்றது மட்டும்தான் பிகாம் கரஸ்பாண்டன்ஸ் நம்ம கையில் வச்சிருக்கு. ஒரு சர்டிஃபிகேட், அவ்வளோதான் அதோட பொறுத்த வரைக்கும். அதுலேருந்து நீங்கள் பெரிய நாலேஜ் கெயின் பண்ண முடியுமா? நிச்சயமா கிடையாது. ஸோ சிஏ ஃபவுண்டேஷன் அந்த ஒரு ரூட்ல நம்ம போறோம்னு வச்சுக்கோன்னா ரிஸ்க்ன்றது ரொம்ப ஹைங்க கம்பேரிட்டிவ் அதர் 2 காம்பினேஷன்ஸ். ஸ்டடி ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஸ்டடி ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ஹாஸ்டல் ஆர் ப்ரைவேட்டாக எங்கேயாச்சும் ரூம்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக அமையும். நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஆறு நீங்கள் ப்ரைவேட்டாக எங்கேயாச்சும் தனியாக உங்களுக்குன்னு ஒரு தனியாக செப்பரேட்டாக ப்ரைவேட் ஸ்பேஸை ரெடி பண்ணிக்கிறது தான். தேர்டு தான் ரொம்ப 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 குரூஷியலான இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. நீங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு உங்களுக்கு இந்த ஒரு காம்பினேஷனில் இருக்கும்போது ஹைலி நீடடாக இருப்பீங்க. ரொம்ப நீட் அதிகமாக இருக்கும் இதில். ஏன்னா உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சு தான் இது மூவ் ஆகிற மாதிரியா இருக்கும். ஒரு ப்ரைவேட் கோச்சிங் சென்டருக்கு நீங்கள் என்ட்ரு ஆகிற மாதிரியா இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்களால் இந்த கோர்ஸில் ஒரு ஃபீலிங்ஸ் அதிகமாக நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ உங்களால் ஓவர் கம் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும். டக்குன்னு விட்டுடலாமான்ற உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும், ப்ரெஷர் வரும்,
வயசு ஏறும், சம்பாதிக்கணுன்ற ஒரு ப்ரெஷர் வரும். அந்த மாதிரி நேரத்துலலாம் உங்களுக்கு வந்து ஒரு கூட நிற்கிறது வந்து ஃபேமிலி வந்து இருப்பாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வந்து யோசிச்சிங்க. உங்கள் அசட்ஸு, உங்கள் ஃபேமிலிஸ் கிட்ட பேசுங்க. எப்படி வந்து நீங்கள் மட்டும் ரொம்ப புவராக இருக்கீங்களா, இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அசட்ஸ் இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு உள்ள வாங்க. நீங்கள் படிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் நிச்சயமாக இருக்குது இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதில் வந்து 100% ரிசல்ட்ன்றது கிடையவே கிடையாது. இங்க வந்து 1 டிஜிட் பர்சன்டேஜஸ் தான் வந்து ரிசல்ட்ஸே. 1 டிஜிட்னு நான் சொல்றது மென்ஷன் பண்ணுறது 3% இருக்கலாம், 2% இருக்கலாம். மேலும் மேலும் ஃபைனல் வரைக்கும் போகும்போது இது இன்னும் கம்மியாகலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப யோசிச்சுக்கிறது ஃபர்ஸ்ட்லேயே வந்து ரொம்ப நல்லது. யாரையும் நம்பணுன்றது அவசியமே கிடையாது. ஃபேமிலியை வந்து நம்பணும், ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து நம்பணுன்றதுலாம் ரொம்ப அவசியம் கிடையாது. ஏன்னா எப்போ வேணால் யார் வேணாலும் அகைன்ஸ்டாக மாறிடுவாங்க. அதுதான் உண்மையானது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி கிரிட்டேரியா. இந்த விஷயத்தை நீங்கள் கம்பல்சரி ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும். நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷன் வந்து டைரெக்டாக வந்து இந்த ஒரு காம்பினேஷனில் எடுக்கும்போது உங்கள் கையில் எந்த ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனும் இருக்காது கரஸ்பாண்டன்ஸை தவிர. ஸோ நீங்கள் 8 hours per day சிஏ ஃபவுண்டேஷனுக்காக மினிமம் வந்து படிக்கணும். 8 hours, மார்னிங் 4 hours ஆறு ஈவினிங் 4 hours, 4 hours ஃபில் பண்ணி கம்பல்சரி படிச்சே ஆகணும். அப்போ மட்டும்தான் உங்களால் கிராக்கிங்ன்ற வார்த்தைக்குள்ளேயே என்ட்ரு ஆக முடியும். நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த காம்பினேஷனுக்கு வந்து ரொம்ப ஹையா இருக்கணுங்க. ஏன் ஹையா இருக்கணும்னு சொல்றேன்னா, நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ரிப்பீட் பண்ணும் போதும் சரி, இல்லைன்னா ஒவ்வொரு 6 months கடக்கும் போதும் சரி, நீங்க வந்து ஒரு ஹாஃப் இயர்ஸ் வந்து கடக்குறீங்க. ஸோ கான்சன்ட்ரேஷனா இல்லாம வேற எதுலயாச்சும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் போய் உங்ககிட்ட அந்த 6 months வந்து எந்த சர்டிபிகேட்ஸும் இருக்காது. ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேக்கப்பும் இருக்காது. ஒரு ட்ராப் நிறைய மாட்டுப்பீங்க. அதை நல்லா மனசுல வச்சுங்க. நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் மோட்டிவேஷன். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க. நீங்க என்னதான் ஃபேமிலி பேக்ரவுண்டு எல்லா விஷயமும் நீங்க வச்சிருந்தாலும் பேரண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வந்து பிஹேவ் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சப்போஸ் பேரண்ட்ஸ் வந்து நல்ல விதமா உங்ககிட்ட நடந்துக்கல, நீ ஏனோ தானமோ இருந்துக்கோ, உனக்கு வந்து நான் பெரிய சப்போர்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு பட்சத்துல நீங்க இந்த காம்பினேஷன் எடுக்கிறது கூடவே கூடாதுங்க. ஏன்னா உங்க மேல அவங்க மோட்டிவேஷன் வந்து நல்ல ஒரு அபிப்பிராயம், நீ படிக்கலாம், நீ வந்து மோட்டிவேட் பண்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து கொடுக்கும்போது மட்டும்தான் உங்களால வந்து இதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அவங்க வந்து எதிர்ப்பாயிட்டு உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கும்போது இந்த ஒரு காம்பினேஷனும் உங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா சப்போஸ் வந்து நீங்க ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்க, 2 வாட்டி ரிப்பீட் பண்றீங்க, எல்லாம் அடுத்த அட்டெம்ப்ட் எழுத போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல வரும்போது ஃபேமிலி வந்து எப்படி உங்களை வந்து மோட்டிவேட் பண்றாங்க, இரிட்டேட் பண்றாங்களா எப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இது முக்கியமாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சு இருக்கணும். முக்காவாசி குடும்பத்துல வந்து உங்களுக்கே தெரியும் எப்படி வந்து அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் அமையும்னு. அவங்க அப்பா அம்மா வந்து சவுண்ட் மைண்டடா இருக்க மாட்டாங்க, ட்ரிங்கிங் பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து காம்பினேஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிபடும். நிச்சயமா மைண்ட் லெவல்லையும் நீங்க கஷ்டப்படுவீங்க, கூடவே உங்களோட லைஃபும் வந்து டவுன் ஆகிட்டே போகும். ப்ரெஷர் இந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த காம்பினேஷனுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் ஹையா இருக்குங்க. ஏன்னா உங்ககிட்ட வந்து எந்த ஒரு பேக்கப்பும் எதுவும் இருக்காது. மோஸ்ட்லி வந்து ஒவ்வொரு 6 months உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஹோப் தரும். இந்த ஹோப்பை வச்சுதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்பு வர போறீங்களா, இல்லைன்னா வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ண போறீங்களான்றது முக்கியம். ஸோ அதே உங்களுக்கு பெரிய ப்ரெஷரா அமையும். அந்த ப்ரெஷரும் நீங்க ஓவர் கம் பண்ணணும். அதனால இதில் ஐன்னு நான் வந்து சொல்லிடுறேன். காலேஜ் மார்க்கு, ஹரியரு இதை பத்தி எதையுமே நீங்க கவலைப்படாதீங்க. பிகாம் கரஸ்பாண்டன்ஸும் சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமும் இல்லைன்னா சிஏ இன்டர்மீடியட் இல்லை சிஏ ஃபைனல் இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் ஒரே டேட்ல வருதுன்னா நிச்சயமா அந்த எக்ஸாம் போய் நீங்க எழுதணும், அதை தான் படிக்கணும். இந்த கரஸ்பாண்டன்ஸுக்கோ வேற ஏதாச்சும் காலேஜுக்கோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க கூடாது. அதை தான் இங்க நோன்னு நான் வந்து இங்க சொல்லியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் காம்பினேஷன்ல நான் அனலைஸ் பண்ண முக்கியமான விஷயம். முக்காவாசி இதுல வந்து நான் சொல்றது என்னன்னா, மோஸ்ட்லி இதுல வந்து ஃபெயிலியர்ஸ் மாடல்ஸ் அதிகங்க இந்த ஃபர்ஸ்ட் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் காம்பினேஷன்ல உங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஆர் ஃபேமிலி மோட்டிவேஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் இதுல கொஞ்சம் வந்து டிராபேக் இல்லாம போக முடியும். ஏன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும்போது அவங்க பெரிய சப்போர்ட் கொடுக்கணும். இதுதான் அனலைஸ் பண்ணது. செகண்ட் காம்பினேஷன் இப்போ பார்க்கலாம். செகண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நம்ம கொடுக்க போகிறது பிகாம் படிக்கிறது தான்.
அதுவும் டாப் காலேஜ். இங்கே டாப் காலேஜ்னு சொல்கிறது என்ஏஏசியால் அப்ரூவ் பண்ண காலேஜஸ். அப்புறம் வந்து டாப் காலேஜஸ் இன் பிகாம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா லோயாலா, பிரசிடென்சி, ஸ்ரீராம், அந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும்போது நிச்சயமாக வந்து அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு ப்ளஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக இப்பயும் ஃபவுண்டேஷன், சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர், சிஏ ஃபைனல் அந்த ஒரு லைனுக்கு வந்து போகிறது. இதில் ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ. ஏன் லோனுங்க சொல்கிறேன்னா பேக்கப் உங்களுக்கு ஒரு டாப் காலேஜஸில் பிகாம் படித்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டே இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சிஏ தான் பேஷன்னு சொல்லும் போது இங்கே வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் கதை கட்டுவாங்க. நீங்கள் பிகாம் வந்து செமஸ்டர் எக்ஸாம் படிக்கும்போது உங்களுக்கு டிஃபர் ஆகுமே, உங்களுக்கு வந்து இதில் மைண்ட் செட்டப் போயிடுச்சுன்னா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது, அப்படி இப்படின்னு நிறைய வார்த்தைகளை விட்டுனே இருப்பாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தான் அந்த சீட்டில் உட்கார போகிறீங்க, நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, நீங்கள் தான் வந்து அந்த ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள போகிறீங்க. அப்படின்னும் போது நீங்கள் தான் அந்த முடிவை எடுக்கணும். மற்றவங்ககிட்ட இந்த விஷயத்த விடாதீங்க. நீங்கள் கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருக்கீங்கன்னா இல்லைன்னா புவர் ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக இந்த காம்பினேஷன் நீங்கள் கம்பல்சரி வந்து பயன்படுத்திக்கலாம், என்னோட அறிவுறுத்தல். இதில் என்னென்னா பிகாம் வந்து நம்ம டாப் காலேஜ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஃபேமிலி பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்ன மாதிரியே மிடில் கிளாஸ் ஆர் புவர் ஃபேமிலி, அதாவது என்னோட ஃபேமிலியை நான் நம்ப முடியாது, ரொம்ப வந்து என் மேல் நம்பிக்கைலாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க நிறைய ஃபேமிலிஸ் வந்து அவங்க வேலை உண்டு, ஃபாதர் நான் முதலே சொல்கிறேன் நான், அவங்க வேலை உண்டு, அவங்க பசங்க எப்படி போனால் என்ன அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டப்பில் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு ஃபயர் இருக்கும், நான் சிஏ கிராக் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஆசை இருக்கும், பண்ணணும்னு ஒரு ஆசை கம்பல்சரி உங்களுக்கு இருக்கும். ஆனால் வந்து எப்படி போய் அதை அடையிறதுன்னு உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்காது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பின்னாடி பேக்கப் பண்ணுறதுக்கு ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க ஃபேமிலி பேக்ரவுண்டில். அந்த டைமில் இருக்கும்போது இந்த மாதிரி பிகாம் டாப் காலேஜஸ்ல ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்டுட்டு கூடவே கம்பைனாக சிஏ ஃபவுண்டேஷனுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு ஸ்டடி கிரிட்டேரியா வந்து பார்த்தீங்கன்னா 5 hours per day கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். கிராக் பண்ணணும்னா 5 hours ஆச்சு படிச்சுக்கிட்டே இருக்கணும். மிச்ச நேரத்தில் நீங்கள் காலேஜ் விஷயத்துக்கு ஒரு 2 hours 3 hours வந்து உங்களுக்கு காலேஜ் விஷயத்துக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இது கான்சன்ட்ரேஷன் போன விஷயத்துக்கு ஹை தான் பார்த்தோம், இதில் 2 ஹையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் காலேஜையும் பேலன்ஸ் பண்ண போகிறீங்க, அட் த சேம் டைம் சிஏ ஃபவுண்டேஷனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அதையும் பேலன்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் வந்து யோசிச்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் பிஹேவியர் மேலே சொன்ன மாதிரி தான், செக்யூரிட்டி இல்லாமல் இருப்பாங்க, ஒரு சரியா பேசிக்காம ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்ல இல்லாமல் 2 பேரும் வந்து பேரண்ட்ஸே வந்து அவங்களோட சைல்டு கூட வந்து நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஃபேமிலிஸை நம்ப தேவையில்லை. நீங்கள் ஓனாக வந்து பிகாம் வந்து அப்போ வந்து உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்கும் போதும் சரி, 12th என்ட்ரு ஆகும்போது 12th முடிச்ச போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி பேசுவாங்க, நீ பண்ணு, நீ இது பண்ணு அப்படின்னு. ஆனால் ஒரு 1 yearக்கு அப்புறமா நீங்கள் ஏதாச்சும் ரிப்பீட் பண்ணும்போதும் ஏதாச்சும் ரீஅப்பியர் ஆகும் போதும் நிச்சயமா அவங்க கூட இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா நீங்க லைஃப் லாங் அவங்க கூட டிராவல் பண்ணிருக்கீங்க சின்ன வயசுல இருந்து. அதனால இந்த ஒரு பிஹேவியரை நீங்க தான் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டா இருக்குங்க இந்த ஒரு விஷயம். ஏன்னா வந்து நீங்க பெரிய அதாவது வந்து ஒரு சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ல வந்து ரீஅப்பியர் ஆக போறீங்க, ஆர்பிஎம் பாஸ் ஆகிட்டு ஃபவுண்டேஷன் நெக்ஸ்ட் இன்டர்மீடியட்ல போயிட்டு ஒரு அரியர் வைக்கிறீங்க, ஏதோ ஒரு ரீஅப்பியர் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ரெஷர் இருக்காது. ஏன்னா நீங்க பிகாம் ஒரு நல்ல ரெப்யூட்டட் காலேஜ்ல நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப பேக்கப்புக்கு உங்களுக்கு வந்து நிச்சயமா ஒரு விஷயம் இருக்கிறதுனால உங்களுக்கு மைண்ட் லெவல்ல ரொம்ப இரிட்டேட்டாவோ ரொம்ப வந்து எசிஸ்டேட் ஆக மாட்டீங்க. அதனால ப்ரெஷர் கொஞ்சம் மாடரேட்ல நம்ம இருப்போம்ன்றது இங்கே வந்து இது பண்ணியிருக்கேன். காலேஜ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் காலேஜும் பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சிஏ ஃபவுண்டேஷன்றது செகண்ட் லெவலில் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறீங்கனாடோ உங்களோட காலேஜ் மார்க் ரொம்ப முக்கியம். 10ல் 6 ஆடிட்டர்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்த இந்த காம்பினேஷனை வந்து பயன்படுத்தி தான் சிஏவை கிராக் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் தேர்ட் காம்பினேஷன் என்னன்றதை பார்க்கலாம். தேர்ட் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறது சிஏ ஃபவுண்டேஷனுக்கு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறது பிகாமு ரெகுலர் காலேஜ் ப்ளஸ் டம்மியான ஒரு காலேஜ். இங்கே டம்மின்ற வார்த்தை நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணது வந்து காலேஜை வந்து இறக்கி விடணும்லாம் கிடையாது. சில காலேஜஸ் வந்து
மார்னிங் 9 to 1 வரைக்கும் நடக்கும். நான் ரெகுலர் காலேஜ்னு ரொம்ப வந்து ரெப்யூட்டட் காலேஜ்னு சொன்னது வந்து உங்களுக்கு அந்த காலேஜஸே வந்து ஒரு ஆஃப் டேலேருந்து ஒரு 3/4 டே வந்து உங்களுக்கு வந்து டைம்ஸை வந்து அக்வயர் பண்ணிக்கும். ஸோ டம்மி காலேஜ்னு சொல்கிற காலேஜஸ் வந்து உங்களோட அட்டனன்ஸ் பர்சன்டேஜை வந்து பெருசாக வந்து கவனத்தில் எடுத்துக்க மாட்டாங்க. அது இல்லாமல் உங்கள் மேலே வந்து பெரிய காலேஜஸ் வந்து ரெகுலராக வரலனாலும் உங்களுக்கு அட்டனன்ஸ் வந்து ஃபீஸ் கட்டினா போதும், ஃபீஸ் வந்து பே பண்ணுறது அந்த ஒரு மைண்ட் செட்டப்பில் சில காலேஜஸ் இருப்பாங்களே, அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி ஒரு ப்ரைவேட் காலேஜஸோ ஏதோ ஒரு காலேஜில் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டிட்டு ப்ளஸ் அட் த சேம் டைம் டுகெதராக சிஏ ஃபவுண்டேஷனை வந்து படிக்க போகிறீங்க. இதை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அனாலிசிஸில் ரொம்ப லோ. ஏன் ரிஸ்க்கு வந்து லோன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து பிகாமும் கம்மியாக உங்களுக்கு கையில் பேக்கப்பாக இருக்கும். ப்ளஸ் வந்து சிஏ ஃபவுண்டேஷனும் நீங்கள் நார்மல் டே படி ஃபுல் டேவும் நீங்கள் படிக்கிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு அதிகமான இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஆர் ப்ரைவேட் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், வீடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பெரிய மைண்ட் லெவலில் எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது நீங்கள் வந்து இந்த ஒரு இது யூஸ் பண்ணும்போது. இதை வந்து யார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னா மீடியம் லெவல் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க, ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம்னா நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க இது வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா டம்மி காலேஜஸ்ன்னு போது ப்ரைவேட் காலேஜஸும் அவங்க படிக்கலாம். ஆர்பின்னு உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ் நான் ரெப்யூட்டடாக இருக்குதுன்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில காலேஜஸ் அங்கே வந்து சீட் கிடைக்குது, பிகாம் கிடைக்குதுன்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணி இந்த விஷயத்த படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி கிரிட்டேரியா. இதுக்கு வந்து நிச்சயமாக 8 hours படித்தே ஆகணும். ஃபஸ்ட்டு காம்பினேஷன் மாதிரியாவே 8 hours படிக்க போகிறீங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் பிகாம் வந்து அங்கே கரஸில் பண்ணுவீங்க, இங்கே வந்து ஒரு ரெகுலர் காலேஜில் பண்ணுறீங்க. கான்சன்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் டூ ஹையாக தான் இருக்கணுங்க. ஏன்னா இதில் வந்து ஃபவுண்டேஷன் நல்லா படிக்க தான் போகிறீங்க, ஆனால் ரெப்யூட்டட் காலேஜ் கிடையாது. ஓரளவுக்கு இதுவும் ஒரு டிகிரி தான், பட் ரெகுலர் டிகிரின்றதுனால கொஞ்சம் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் பிஹேவியர் இந்த ஒரு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் பிஹேவியர் வந்து கொஞ்சம் வந்து மாடரேட்டாக இருக்காங்க. என் மேலே கண்ணு வச்சுருப்பாங்க, ஃபீஸ் கட்டுவாங்க, ஆனால் வந்து பெரியசாக வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுறதோ ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமோ அவங்க மேலே இல்லை அப்படின்றவங்க இதில் இது பண்ணிக்கலாம் இந்த காம்பினேஷனில். ஏன்னா இந்த காம்பினேஷன் பயன்படுத்திக்கும் போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு பயமும் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு காலேஜும் படிச்சுட்டு இருக்கீங்க, சிஏ ஃபவுண்டேஷனும் உங்களால் உங்கள் பேஷனை வந்து தொடர முடியுது. இதில் வந்து பேரண்ட்ஸோட நீட்ஸ் வந்து ரொம்ப இருக்காது. உங்களுக்கு பேசிக்காக ஃபீஸ் கட்டுறது அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீட்ஸ் இருக்கும். மற்றபடி ஒரு டார்ச்சர்ஸ் வந்து அவங்ககிட்ட வந்து நீங்கள் பெருசாக வந்து எதிர்பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் காலேஜஸும் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் எண்ட் ஆஃப் த டே வந்து பேக்கப்போ உங்கள் காலேஜோட சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு இருக்கும். அதனால பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பெரிய ஒரு எசிஸ்டேட் உங்களுக்கு வராது. ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் லோவாக தாங்க இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாள் காலேஜ் போவீங்க, ஒவ்வொரு நாள் வந்து நீங்கள் ஃப்ரீயாக உங்களோட லைஃப்பை வந்து வாழ முடியும். சிஏ ஃபவுண்டேஷனும் உங்களோட பேஷனாக வந்து எடுத்தும் பண்ண முடியும். காலேஜை மார்க்கை பொறுத்த வரைக்கும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாத்தோட கம்பேரிசன். எது வந்து நான் தேர்ந்தெடுக்கிறது, எந்த நிலைமையில நம்ம இருப்போம். இப்போ எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எல்லா விஷயமும் என்னென்ன விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா எந்த காம்பினேஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் 3 காம்பினேஷன் வந்து இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. இது மூலமாக சிஏஸ் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து மெம்பர்ஷிப்பாக அடையிறாங்க. அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 3த்தையும் அனலைஸ் பண்ணதில் இப்போ நான் சொன்னது தான் எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இப்போ ஒரே சார்ட்டில் போட்டிருக்கேன். எதுக்குன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது, இது உங்களோட அனலைசிஸ்க்காக வந்து பண்ணது. இதில் எந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்கன்னு ஒரு வாட்டி பார்த்துங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன சொல்ல போகிறேன்னா எப்படி சூஸ் பண்ணுறது. இப்போ எண்ட் ஆஃப் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். விச் இஸ் த பெஸ்ட் ஃபார் யுவர் லைஃப். நம்ம லைஃபுக்கு எது பெஸ்ட்டு, இந்த சிஏ கரியரை நம்ம எப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே கிராக் பண்ணிட்டு வெளியில் வர போகிறோம். எந்த வேல நம்ம போனோம்னா எந்த காம்பினேஷன் எடுத்துட்டு நம்ம போனோம்னா நம்ம சிஏ வந்து கிராக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலி பேக்ரவுண்டை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் இப்போ நான் கொடுத்த 3 காம்பினேஷனை வச்சு ஃபேமிலி பேக்ரவுண்டை வந்து நீங்கள் பார்க்கணும். ஃபேமிலி வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை அதிகம் தான். எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் பண்ணிடுவேன்னு தான் அந்த ஒரு 12th முடித்த ஒரு கான்ஃபிடென்ஸில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் ரீஅப்பியர் ஆகும்போது எண்ட் ஆஃப் த டே ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து
உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து மைண்டு லெவலில் நீங்கள் ரொம்ப சஃபர் ஆவீங்க. அதை தடுக்கணும்னு தான் நான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். அதுபடி நீங்கள் மாட்டிக்க கூடாது, அந்த இடத்துல நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் புவர் காயாக இருக்கீங்க, உங்ககிட்ட எந்த அசட்டும் கிடையாது, ஆனால் நல்லா படிப்பேன், எல்லாம் வந்து எனக்கு வந்து ஐ எம் வெரி குட் மார்க்ஸ் இன் 12th அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் பிகாம் டாப் காலேஜஸுக்கு கம்பல்சரி நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் சிஏ ஃபவுண்டேஷனுக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணும்போது நிச்சயமாக பெஸ்ட் ரிசல்ட் வரும் நீங்கள் புவர் காயாக இருக்கும்போது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் யூடியூப்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, புவர் காய்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டுட்டு நான் வந்து ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தவன் தான், ஆனால் சிஏ வந்து நான் கிராக் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து யூடியூப்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ஆள் தான். ஆனால் இங்கே தோற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பாதிலேயே வெளியே வரவங்க இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் அந்த இந்த சிஏ கான்செப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஃபனல் இருக்கும் தெரியுங்களா, அந்த அந்த கிருஷ்ணாயில் கடையிலலாம் வந்து ஊற்றுவாங்க இந்த கவர்மெண்ட் ரேஷன் ஷாப்லலாம். அந்த பேனலில் போகிற வழி வந்து பெருசாக இருக்கும், ஆனால் எண்ட் ஆஃப் த டே கீழே வரும்ல ஒரு சின்ன ரவுண்டில் சின்னதாக தான் வெளியில் அவுட் ஃபில்டர் ஆகி வெளியே வரும். அந்த மாதிரி தான் இந்த கான்செப்ட், சிஏ கான்செப்ட். என்ட்ரு ஆகும்போது பெரிய ப்ராட் ஓப்பனாக தான் இருக்கும், எண்ட் ஆஃப் த டே நேரோ கட்டில் தான் நீங்கள் எல்லாம் வெளியே வருவீங்க. நிறைய பேர் ஃபில்டர் ஆவீங்க, நிறைய பேர் வேணான்னு வெளியே போவீங்க. அந்த நிறைய பேர் வேணான்னு சொல்லி வெளியே போகிறவங்களாம் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு தான் பிகாம் டாப் காலேஜஸில் கொஞ்சம் நான் வந்து ஏழ்மையானவன், ஃபேமிலியும் பெருசாக நம்ப முடியாது, ஆனால் நான் நல்லா படிப்பேன் அப்படின்றவங்களுக்கான ஒரு வாய்ப்பு. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் தான், அப்பர் மிடில் கிளாஸு, கொஞ்சம் நல்ல ஒரு செட்டிலில் தான் இருக்கேன். ஆனால் ஃபவுண்டேஷனை நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் பிகாம் வந்து டம்மி காலேஜில் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கணும். ஏன்னா கரஸ்பாண்டன்ஸை வச்சு உங்களால் நீங்களும் வேலைக்கு தான் போய் ஆகணும். ஒரு 24-25 வயசு ஆயிடுச்சுன்னா உங்கள் வீட்லையும் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் என்ன மிடில் கிளாஸாக இருந்தாலும். அப்போ அந்த ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கக்கூடாதுன்னா இந்த விஷயத்த முன்னாடியே பண்ணுறேன். சிஏ ஃபவுண்டேஷன் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அட் த சேம் டைம் நீங்கள் பிகாமில் ஏதாச்சும் ஒரு காலேஜ் உங்கள் பக்கத்தில் இருக்கிற காலேஜுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டுகெதராக அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே சில்வர் ஸ்பூனுன்னு சொல்லியிருக்கிறது வந்து அவங்க வீட்டில் வந்து நல்லா செட்டில்டு ஆகிருப்பாங்க, நல்லா வந்து ஒரு பேக்ரவுண்டு இருக்கும், பெரிய அவங்க தான் போயிட்டு இன்னொரு 4-5 வருஷத்தில் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து வீட்டை வந்து மேலே நிறுத்தணுன்ற ஒரு இது இருக்காது, நிர்பந்தம் இருக்காது. கூடவே வந்து கூட இருக்கிறவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம்லாம் அவங்க மைண்ட்லேயும் எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இதுதான் நான் சில்வர் ஸ்பூன்னு நீங்கள் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பரம்பரை பணக்காரங்களாக இருப்பாங்க. சேலரி இவங்க போய் பெரிய வேலைக்கு போயிட்டு சேலரி வீட்டில் எடுத்துன்னு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிடும் இவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் அமையாது. அப்படி இருக்கிறவங்க சிஏ ஃபவுண்டேஷனை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுங்க. தேவையில்லாமல் பிகாம டம்மி கிம்மின்னு அந்த காலேஜஸ்லாம் ஏதாச்சும் போட்டுட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு எப்படி மந்த்லி ஒரு 3 days ஆச்சும் உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும், அந்த டேஸோட நீங்கள் லாஸ் பண்ணாமல் பிகாம் கரஸ்பாண்டன்ஸில் போட்டு உங்கள் வீட்லேயும் வந்து பெரிய லெவலில் வந்து உங்களை வந்து எதுவும் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வெல் செட்டில்ன்றதுனால உங்கள் பேஷனை வந்து தொடர்ந்தா போதுன்னு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு சில்வர் ஸ்பூனாக இருந்தீங்கன்னா இந்த காம்பினேஷனை பயன்படுத்திக்கோங்க. ரிஸ்க்கை நீங்கள் இப்போ வந்து எல்லாரும் வந்து பார்க்கணுங்க. உங்களால் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும், பெரிய லெவல் ரிஸ்க் எடுக்க முடியுமா, நீங்கள் பெரிய அந்த ஒரு காம்பினேஷன் இருக்கணும். நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் லெவல் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், படிக்கிற உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் எத்தனை ஹவர்ஸில் பண்ண முடியும். இந்த சிலபஸ்லாம் சிஇஓட சிலபஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், எந்த லெவலில் நீங்கள் இருப்பீங்க, இது உங்களுக்கு செட் ஆகுமான்றது நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் பிஹேவியர் ரொம்ப 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 மஸ்ட்டுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு டைமுக்கு அப்புறமா ரொம்ப பிரச்சனை கொடுக்க போகக்கூடிய ஆளுங்க வந்து இந்த ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸில் வந்து பேரண்ட்ஸ் தான். நிச்சயமாக நான் சொல்லுவேன். நாங்கள் இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் ஒரு 10 பேர் இருந்தோம் சிஏ படிக்கிறதுக்காக. அப்படியே ஃபில்டர் ஆகி ஒரு 2 years 3 years தான், கொஞ்சம் ரிப்பீட்டேஷன். நாங்கள் பார்த்த வரைக்கும் இருக்கிற எல்லா ஆடிட்டர்ஸும் 11 years படித்தவங்க இருக்காங்க, 13 years படித்தவங்க இருக்காங்க, அப்புறம் 7 years வரைக்கும் படித்தவங்க இருக்காங்க. அந்தந்த ஒரு ஃபில்டர் ஆகி தான் அவ்வளோ தூரம் அவங்க ஃபைட் பேக் பண்ணதுனால தான் எண்ட் ஆஃப் த டே அவங்களால மெம்பர்ஷிப்பே வாங்க முடிஞ்சுது. ஆனால் இந்த ஒரு 10 பேர் நாங்கள் தொடங்கினதில் 8 பேர் வந்து ட்ராப் டவுன் ஆகிட்டாங்க.
நாங்கள் ஒரு 2 பேர் தான் இப்போதைக்கு லாஸ்ட்டு கொஞ்சம் இதுவாகிட்டு நெக்ஸ்ட் லெவல் வந்து போயிட்டுருக்கோம். அதை வந்து நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. இந்த 8 பேரும் மெயின் ரீசனாக சொன்னது அவங்களோட பேரண்ட்ஸ் கொடுத்த அன்மோட்டிவேட்டட் வேர்ட்ஸ் ஆர் அவங்களோட பிஹேவியர் சரியில்லை, அவங்க வந்து அவங்கக்கிட்ட நடந்து கூட முறை சரியில்லை அப்படின்ற மாதிரி விஷயத்த தான் அவங்க வச்சாங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெளியில் வந்தவங்க முக்கியமான காரணம் இதுதான். நெக்ஸ்ட் ஸ்டைலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதோட வீடியோ ஓவர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பேசணுன்னா நிச்சயமாக உங்களுக்கும் குழப்பம் அடைஞ்சிருவீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஃபைனலாக ஒன்று சொல்லணும்னா, இந்த மேலே 3 காம்பினேஷனும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். இதை அனலைஸ் பண்ண, ஏன்னா இது வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கம்பைன்டு பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது வந்து நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கோர்ஸ்குள்ளே வந்து 5 வருஷத்துக்கு அப்புறமா வந்து உட்காந்து யோசிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் வந்து டேபிள் மூலமாக அனலைஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட பேசி என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை இதில் வந்து கெயின் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். நீங்கள் இதை அழகாக யூஸ் பண்ணுங்கள். இதை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நிறைய உங்களுக்கு வேணும்னா பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை வந்து நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ப்ளீஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு சேரணும். ஏன்னா இன்னைக்கு டேட்டில் வந்து எல்லாரும் வந்து சிஏன்ற ஒரு விஷயத்த வந்து வியாபாரமாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. யாரும் வந்து அதை பற்றின விஷயம், அதோட அவேர்னஸை சொல்கிறது கிடையாது. அது எப்படிப்பட்ட கோர்ஸு, மைண்ட் லெவலில் எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து டார்ச்சர் தரும், என்ன சிலபஸ்ஸு, அதோட கரெக்ஷனு, இம்பேக்ட்ஸு, அதோட பாஸ் கிரிட்டேரியாஸ், இதை பற்றி எதுவுமே தெரியாது. நீங்களும் ஆகலாம் சிஏ. அப்புறம் வந்து அவங்க பேசுவாங்க. நிறைய பேர் இந்த யூடியூப் சேனல்ஸே வச்சு உள்ளே வந்து ஃபில்டர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 12th மார்க் பேஸ் பண்ணி நிச்சயமாக வந்து நிறைய பேர் வந்து இங்கே எடை போட்டுட்டு இருக்காங்க. 12th மார்க்குக்கும் சிஏக்கும் சம்மந்தமே கிடையாது. இது இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எந்த அகாடமிக்ஸ் கிட்ட மாட்டிக்காதீங்க. அது ரொம்ப வந்து பிரச்சனை தரும் உங்களுக்கு. அகாடமிக்ஸ் வந்து நிறைய இருக்குது. நிறைய பெஸ்ட் அகாடமிக்ஸ்னு சொல்லி உங்களை வந்து கூப்பிடுவாங்க, பண்ணுவாங்க, லட்சக்கணக்கில் வந்து வாங்குவாங்க. அதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன வந்து உங்களுக்கே தெரியும். ஒரு 1 இயர் இதில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்தந்த விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து கிளாஸஸ் போகிறதோ, இல்லை ஒரு பெஸ்ட்டு ஆள்கிட்ட வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுறதோ அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஃபில்ட்ரேஷன் ஆளுங்கிட்டையும் மாட்டிக்காதீங்க. முக்கியமாக சொல்கிறது, நிச்சயமாக பணம் பெருசாக 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபான்னு ஒரு பேக்கேஜில் போய் மாட்டிக்காதீங்க. நிறைய இந்த டியூட்டர்ஸ் வந்து ப்ரைவேட் டியூட்டர்ஸ் தான் வந்து இதில் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுவாங்க. இந்த ஒரு கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ராப்ளம் பண்ணுறதையும் நீங்கள் நல்லா வந்து அனலைஸ் பண்ணணும். நல்ல விதமாக பேசுவாங்க, நல்ல விதமாக வீடியோ போடுவாங்க. நிறைய வந்து நல்லா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. எண்ட் ஆஃப் த டே உங்களை வந்து அவங்க பலிகார்டு ஆக்கிடுவாங்க. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. யாரையும் நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் டியூட்டர்ஸை நம்பாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபேமிலியை அனலைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.